வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான கட் ஆஃப் மார்க் தான். ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்டோட நேம் அப்படின்றது வரும். உங்களுக்கு வந்து 2 அல்லது 3 மாவட்டங்களுக்கான கட் ஆஃப் அப்படின்றது ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். மேக்ஸிமம் இன்றைய நாளில் வந்து முழுமையாக 38 டிஸ்ட்ரிக்கும் கட் ஆஃப் அப்படின்றத கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துடலாம். ஜென்ரல் டர்ன் இங்கே வந்து வேக்கண்ட் குறைவு தான். காம்படிஷன் கொஞ்சம் ஆவரேஜ் தான், ரொம்ப ஹை ரேஞ்சிலலாம் இல்லை. ஜென்ரல் கேட்டகரிக்கு 140+ அப்படின்றது வரும். பிசி 130+. கொஷின்ஸ் தான் எல்லாமே. அதில் அதாவது கட் ஆஃப்னு கொடுத்துருக்கோம், உள்ளே வந்து கொஷின் சொல்கிறோம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. கொஷின்னா என்ன, கட் ஆஃப்னா என்ன, எத்தனை கொஷின் போடுறீங்களோ அதுதான் கட் ஆஃபாக வரப்போகுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிங்க அப்படின்னா போதும், அதுதான் கட் ஆஃப் மார்க்கில் வரப்போகுது. அதை மார்க்கை கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க, பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது. நம்ம சொல்கிறது கொஷின் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்துட்டு எம்பிசி 125 இந்த ரேஞ்சில் வந்து வரும். அடுத்து எஸ்சி கேட்டகரி 120+ வரும். எஸ்சிஏ 115. அடுத்து எஸ்டி கேட்டகரி 110. இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும். அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். இப்போ பார்க்க போகிறது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக். ஸோ உங்களுக்கு வந்து மேலே டிஸ்ட்ரிக்டோட பேர் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, எஸ்சிஏ கேட்டகரி வந்து இங்கே இல்லை, வேக்கண்ட் வந்து ஒதுக்கலை. எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் யாராவது இங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சி கிடையாது, நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் தான் போகணும், அதை தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகிரிக்கு 145+ அப்படின்றது வரும். பிசி 135+. அடுத்து எம்பிசி 130+ வரும். அடுத்து எஸ்சி 130+ தான் வரும். அண்டு எஸ்டி 125+ மார்க் அப்படின்றது ராமநாதபுரத்தில் இருக்கும். அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். சேம். அடுத்து வந்துட்டு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக். இதுலேயும் எஸ்சிஏ கேட்டகிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்கண்ட் அந்த இடத்துல இல்லை. ஸோ 0 வேக்கண்ட் தான் அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா முழுக்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் மட்டும்தான் போக முடியும், வேறு எதுலேயுமே உங்களால் உள்ளே போக முடியாது அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இதற்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது பார்த்துருவோம். ஸோ ராணிப்பேட்டையில் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா 135+ அப்படின்றது வரும். பிசி அப்படின்னா 125+. இதுலேயே எம்பிசி அப்படின்னா 120+ வரும். எஸ்சி கேட்டகிரிக்கு 115. எஸ்டி 105. 105லேருந்து 100 வரைக்குமே போகும் எஸ்டி. ஸோ குறைவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நேற்று வீடியோவில் சொன்னது தான். நிறைய நம்ம தகவல் பேஸ் பண்ணி தான் டேட்டாஸ் எடுத்து தான் கலெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அந்த தகவலின் அடிப்படையில் அது குறைவாக இருந்தாலும் அந்த தகவலோட அடிப்படை தான், அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படை தான். ஸோ அதனால் ஒரு 90% கரெக்டாக தான் இருக்கும். இதிலிருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் வந்து கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ, ஒரு 5 கேள்விகள், மதிப்பெண்கள் கிடையாது, கேள்விகள் வந்து கூடவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். இதுதான் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் கட் ஆஃப் அப்படின்றது பார்த்துருவோம். தேங்க்யூ.